அனைவருக்கு வணக்கம். எனது பதிவுகளுக்கு பெரும் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்வில் ஏழை பிள்ளைகள் வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமென்றால் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியதான ஒரு சிறிய பதிவு. அதை என்னுடைய அனுபவத்தின் மூலமாக உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். இதை நீங்கள் உங்கள் வாழ்வில் அப்ளை செய்தால் மட்டும் நீங்கள் வாழ்வில் 100% வெற்றி பெற முடியும் என்பதை நான் ஆணித்தரமாக உங்கள் மத்தியில் சொல்கிறேன். முதலாவதாக, உங்கள் இடத்திலுள்ள உங்கள் ஊரில் உள்ள அரசியல்வாதிகளையோ பணம் படைத்தவனையோ பெரிய அரசு பொறுப்பில் இருக்கிறவனையோ யாரையுமே நம்பாதீர்கள். அவர்களை நம்பினால் அவர்கள் எனக்கு ஒரு நல்ல வேலையை எடுத்து தருவார்கள் என்று நீங்கள் ஏழை மாணவர்கள் நீங்கள் யாரும் நம்பாதீர்கள். ஏனென்றால் இந்த பெரிய பணக்காரர்கள் யாரும் உங்களுக்கு ஒரு சிறு 5 பைசாய்க்கு வேலை கூட எடுத்து தரமாட்டார்கள். இது உண்மை. இதை நீங்கள் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் பெற்றோர்கள் சொல்லக்கூடும், அவர் நல்ல போஸ்ட்டில் இருக்கார், அவர் நல்ல ஒரு ஆள், அவரிடம் நீ கேட்டால் உனக்கு வேலை எடுத்து தருவார்னு. கண்டிப்பாக எடுத்து தர மாட்டார். ஏன்னா நீ ஏழை மாணவன், உன்னோட நல்லா பேசுவான், நல்லா பழகுவான், எல்லாம் பண்ணுவார். ஏன்னா உன்னோட இது அவர் சொல்கிறத நீ கேட்கணும். அதுக்காக உன்னுடைய உழைப்பு அவருக்கு தேவை என்பதாக உன்னோட நல்ல அன்பாக பேசுவார், அன்பாக பழகுவார். ஆனால் நீ ஒரு நல்ல வேலை உனக்கு வேண்டும் என்று நீ அவரிடம் செல்லும் பொழுது கண்டிப்பாக உனக்கு வேலை எடுத்து தர மாட்டார்கள். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் மனதில் புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக என்னென்னா, நீங்கள் படிக்கும் பொழுது 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு முடித்த உடனே நீங்கள் எந்த மாதிரிப்பட்ட துறையை தெரிந்தெடுக்கிறது என்பதில் மிக கவனமாக இருங்கள். இந்த துறை நம்முடைய குடும்ப சூழ்நிலை, நம்முடைய பண வலிமை, நமது திறமை, இது எல்லாத்திற்கும் ஏற்றதாக இருக்கிறதா என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஊரில் உங்களை படித்து தந்த ஆசிரியர்களை அணுகுங்கள், ஆசிரியரிடம் கேளுங்கள். அவர்கள் மட்டும்தான் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். அவர்கள் ஒருபோதும் உங்களை கெட்டுப்போக என்று நினைக்க மாட்டார்கள். அவர்களிடம் கேட்டு நல்ல ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நல்ல ஒரு துறையை தெரிந்தெடுங்கள். அந்த துறைக்கான ஓட்டத்தை நீங்கள் 11ஆம் வகுப்பில் இருந்தே தொடங்குங்கள். 11, 12 நம்ம என்ன பண்ணிடலாம், கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிச்சிடலாம், பிரச்சனை இல்லை, பெரிய பைசா ஆகாது. அடுத்ததாக கல்லூரி போங்கள். கல்லூரிக்கு இன்ஜினியரிங் கல்லூரிக்கு என்று அங்கே போய் பெரிய படிப்பு படித்து நம்மளை வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அப்படின்னு நினைத்து பெரிய படிப்புக்கு நீங்கள் போனீங்கன்னா நம்மளால் ஃபீஸ் கட்ட முடியாது, பாதியில் ட்ராப் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை தேர்ந்தெடுங்கள். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை தேர்ந்தெடுத்து அங்கு நிறைய பிரிவுகள், பாடப்பிரிவுகள் இருக்கிறது. அதில் உங்களுக்கு ஏற்றாற்போல் ஒரு பாடப்பிரிவை தெரிந்தெடுத்து டிகிரி முடித்த உடனே அது நீங்கள் என்ன பாடம் படித்தீர்களோ அது ரிலேட்டடாக ஒரு சிறிய கம்பெனியில் ஒரு சிறிய வேலையில் போய் அமருங்கள். அந்த வேலையில் நீங்கள் அமர்ந்துவிட்டு அந்த வேலையில் கிடைக்கின்ற சிறிய வருமானத்தை வைத்து உங்கள் குடும்பத்திற்கு கொடுத்து ஒரு பகுதி வருமானத்தை நீங்களும் எடுத்து உங்களுக்காக வைத்து கொள்ளுங்கள். இப்படி வைத்து கொண்டு ஒரு 5 வருடம் 10 வருடங்கள் இங்கே இருக்கும் பொழுது ஏதாவது நீங்கள் உங்களுக்கு எதில் சிறந்த அனுபவம் இருக்கிறதோ அந்த அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு சிறிய தொழிலை தொடங்குங்கள். தொழிலை தொடங்கி கண்டிப்பாக அந்த தொழில் தொடங்கி அந்த தொழிலில் நாமும் உழைக்கும் போது ஒரு நாளும் அந்த தொழிலில் நாம் தோல்வி அடைய மாட்டோம். ஆனால் அந்த தொழிலை பற்றிய முன் அனுபவசாலியிடம் பேச வேண்டும். முன் அனுபவம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். முன் அனுபவம் இல்லாமல் தொழிலில் இறங்காதீங்க. முன் அனுபவத்தோடு ஒரு சின்ன தொழிலை தொடங்குங்கள். அதுக்காக பிஸ்னஸ் லோன் எடுக்கக்கூடாது, பிஸ்னஸ் யாரிடமும் கடன் வாங்கக்கூடாது. நீ வேலை செய்ததிலிருந்து சேர்த்து வைத்த பைசா வைத்து மட்டுமே அந்த தொழிலை தொடங்க வேண்டும். கடன் வாங்கக்கூடாது. இதுதான் முக்கியமான பதிவு. யாரிடமும் லோனோ கடனோ உன்னுடைய தொழிலுக்காக நீ வாங்கக்கூடாது. நீ வேலை செய்து சேர்த்து வைத்த பணத்தில் அந்த தொழிலை ஆரம்பிக்க வேண்டும். ஆரம்பித்து சிறுக நீ வேலை செய்து முதலில் வேலையை ஆளோசிக்கக்கூடாது. நீயே வேலை செய்து சிறுக சேமித்து கண்டிப்பாக உன்னை கடவுள் கைவிட மாட்டார். நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். அதற்கு முக்கியமான காரணங்கள் உன்னுடன் ஊரில் இருக்கிறதோ ஊரில் இருக்கும் உன்னோட பண வலிமை படைத்த பணக்காரர்களை நம்பாத,
அடுத்து இன்னதாக நீ உன்னோட இலக்கை நோக்கி ஓடு. அந்த இலக்கை எந்த இலக்கை நீ அடைய விரும்புகிறியோ அதில் கவனமாக இருங்க. நல்லா படிங்க. 24 மணிக்கூட படிச்சிடணும். தூங்கும் தூரத்தை தவிர மற்ற நேரம் அனைத்தும் ஃபுல்லாக படிக்க வேண்டும். கவனமாக இருக்க வேண்டும். உன்னோட நண்பர்களை தெரிந்து கொள்ளும்பொழுது நல்ல நண்பர்களை பார்த்து தெரிந்து கொள்ளும். இந்த நண்பரால் எனக்கு வாழ்வில் பயன் உண்டா? அது நண்பரை நீ தெரிந்து கொள்ளும்போது பணக்கார நிலை கிடையாது. அந்த நண்பரால் உனக்கு என்னை போல இந்த நண்பன் எனக்கு உதவுவான் என்று ஒருத்தரை தெரிந்து கொண்டு அந்த நண்பன் உன்னை வாழ்வில் உன்னை காப்பாற்றுவான். இதன் அடிப்படையில் உன் வாழ்க்கையை நீ அமைத்துக்கொள். கண்டிப்பாக ஏழை பிள்ளையாக இருக்கிற நீ ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி பெறுவாய். கடவுள் உன்னுடன் இருப்பார். கடவுள் நம்பிக்கை அதிகமாக வைத்துக்கொள். வாழ்வில் கண்டிப்பாக வெற்றி பெறுவாய்.